வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் செகண்ட் யூனிட்டில் இல்லஸ்ட்ரேஷன் 12-13 அண்ட் எக்ஸசைஸ் 12-13-14 பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஸோ ஹவு த ஐட்டம்ஸ் subscription will appear in the income and expenditure account for the year ended 31st-12-2018. Subscription received in 2018 rupees 16,000, which included 3,000 for 2017 and 5,000 for 2019. Subscription outstanding for the year 2018 rupees 4,000. Subscription for the rupees 2,000 was received in advance for 2018 in the year 2017 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவராலாக சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு 16,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் 2017 சப்ஸ்கிரிப்ஷன் 3,000ம் 2019 சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ நிற்கிறதா சொல்லியிருக்காங்க. 4,000 கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2,000 வந்து ப்ரீ அட்வான்ஸ்டாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் நான் என்ன மெத்தடை சொல்லி கொடுத்தனோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பாருங்கள், என்ன மெத்தட் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 12ல் ஒர்க்கிங் 2018 வந்து 60,000 நம்ம கொடுத்துருக்காங்க. இது டோட்டல் நெட் அமௌண்ட்டு. ஸோ அதோட 2017 வந்து 3,000 நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் நிற்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இந்த 3,000 இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா 2018 கரண்ட் இயரில் இருக்கிறத தான் ஆட் பண்ணிக்கணும். ரிமைனிங் இருக்கிற கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயரோ ஆர் நெக்ஸ்ட் இயரோ இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், லெஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் இயர், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர். ஸோ இதை லெஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிக்க வேண்டிய இயர் எது அப்படின்னா 2018. இந்த இயருக்கு தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், டோட்டலாக 2018 rupees 16,000 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 16,000 சப்ஸ்கிரிப்ஷனை ரிசீவ் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் இன்க்ளூட் 3,000 ஃபார் 2017. ஸோ 2017ல் 3,000 நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ நல்லா கவனிங்க, இதுதான் நமக்கு பேஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். ஸோ இது லெஸ் 16,000ஓட லெஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அண்ட் rupees 5,000 ஃபார் 2019. ஸோ 2019ல் நமக்கு 5,000 இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், பேஸ் இயர் இது. ஸோ இது நெக்ஸ்ட் இயருங்கிறதுனால இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஸ் தான் பண்ணுவோம். ஸோ அந்த 16,000ஓட 3,000ம் லெஸ் பண்ணணும், ப்ளஸ் 5,000ம் லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018. ஸோ 2018ஓட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, இது 2018. ஸோ பேஸ் இயர். ஸோ அதனால் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 16,000 ப்ளஸ் 4,000. அதுக்கப்புறம் பாருங்கள், ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2017லேயே 18க்கான அட்வான்ஸை கொடுத்துட்டாங்க. இது கரண்ட் இயருக்கான அட்வான்ஸ் தான். ஸோ அதனால் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, 16,000 ப்ளஸ் 4,000 அதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட 2,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதுலேருந்து 3,000 5,000 லெஸ் பண்ணுறது தான் நமக்கு இந்த சம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்கள், பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் 16,000 போட்டிருக்காங்க. அதோட 3,000 லெஸ் பண்ணியிருக்காங்க. 3,000 லெஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 2019ல் 5,000 லெஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 4,000 ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே 2,000 இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நெட் அமௌண்ட், அதாவது டோட்டலாக அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறது 14,000 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் வியூ ஆகுது.
ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் சச் எஸ் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி ஐட்டம், மெடிசன்ஸ் எக்ஸெட்ரா. முன்ன பார்த்த சம்மை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். என்ன சம் அப்படின்னு பாருங்கள். முன்ன வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மட்டுமே நமக்கு முன்ன இருந்த எல்லா சம்ஸ்லையுமே வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன வரும், சேல்ஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்மேட்டு. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் சச் எஸ் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி, மெடிசன்ஸ் எக்ஸெட்ரா consumed during the year will appear on the debit side of income and expenditure account. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. ஒரு கூட்ஸ் அதாவது சம் மெட்டீரியல்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும்போது அது என்ன அப்படின்னா நமக்கு கன்சியூம் பண்ணும்போது அது எந்த சைடு அப்பியர் ஆகும் அப்படின்னா டெபிட் சைடு அப்பியர் ஆகும். எந்த சைடு? டெபிட் சைடு. அது என்ன மேம் டெபிட் சைடு? டெபிட் சைடு ஏன் அப்பியர் ஆகுது அப்படின்னா இதில் என்ன அக்கௌண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இன்கம் வந்து நமக்கு எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடும், எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு எந்தெங்கே வரும் அப்படின்னா டெபிட் சைடும் வரும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வில் அப்பியர் ஆன் த டெபிட் சைடு. டெபிட் சைடு அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சைடு. ஓகேவா? செகண்ட் பாருங்கள், ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க கன்சம்ஷன். எப்படி அந்த கன்சம்ஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தது அப்படின்னா அதோட பர்ச்சேஸை ஆட் பண்ணிக்கணும், அதோட க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இதை மறந்துட வேண்டாம். கன்சம்ஷன் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் டியூரிங் த இயர் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக் வில் அப்பியர் ஆன் த அசட் சைடு டு த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த இயர் எண்டர். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த மொத்தம் 2 அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணுமா. ஒன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் தான் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட நெக்ஸ்ட் அக்கௌண்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணோம். பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லெஃப்ட் சைடு அதாவது டெபிட் சைடு வந்து உங்களுக்கு லயபிலிட்டிஸ் வரும், கிரெடிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா அசட் சைடு வரும். இப்போ இதில் இந்த தேர்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Closing stock will appear on the asset side of the balance sheet to the year ended of the year. So students நல்லா கவனிங்க. க்ளோசிங் ஸ்டாக்கு நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் எந்த சைடு வரும் அப்படின்னா அசட் சைடு. ஸோ அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் தேர் இஸ் எனி சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சேல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எந்த சைடு வரும் அப்படின்னா இன்கம் சைடு வரும். பிகாஸ் மெட்டீரியலை சேல் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் உள்ள வரும். ஸோ அதனால் அது இன்கம் சைடு வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம 13th சம் அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி 13th சம் சொல்ல போகிறோம். ஸோ நீங்களே ஈஸியாக சொல்லலாம். கவனிங்க. இதில் பாருங்க, ஹவு வில் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் 2 அக்கௌண்ட்டை நம்ம போடணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். என்ன அக்கௌண்ட் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் என்ன அக்கௌண்ட் போடணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 அக்கௌண்ட்டை நம்ம போடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே சொல்யூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக அப்படின்னு. ஸோ பாருங்கள், stock of the sports material 1/4/2018. ஸோ இது ஓப்பனிங் பேலன்ஸ். இது ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனிங் அதாவது கன்சம்ஷன் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதுதானே ஃபார்முலா. ஸோ பாருங்கள், இது ஓப்பனிங் ஸ்டாக், இதோட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், பர்ச்சேஸ் மெட்டீரியல் ஸோ 9000 அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 9000 ப்ளஸ் 3000 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 12000 கிடைக்கும். ஆமாவா? ஸோ அடுத்து பாருங்கள், சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை சேல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட். ஸோ இது எந்த சைடு வரும் அப்படின்னா நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு போடணும். யூ மீன் கிரெடிட் சைடு நமக்கு போடணும். புரியுதா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆல்ரெடி இது வந்து எவ்வளோவில் நிற்குது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஓப்பனிங் 3000 ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ணது 9000 போட்டால் 12000. அதோட க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ அப்படின்னா 4000. ஸோ 4000 லெஸ் பண்ணால் 12000ல் 4000 போச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 8000 rupees நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு நமக்கு 8000ம் இன்கம் சைடு நமக்கு 500 இருக்கும்.
இருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம போட்ட சம் கரெக்டானு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஓப்பனிங் 3000, பர்ச்சேஸ் வந்து 9000, 12000 ஆயிடுச்சு. அதோட க்ளோசிங் ஸ்டாக் 4000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8000. கிரெடிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 500 நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, செகண்ட் அக்கௌண்ட் என்ன ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், யூஸ்வலாக பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019 ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. ஹெட்டிங் கொடுத்துட்டு டெபிட் சைடு நமக்கு லயபிலிட்டிஸ் ருபீஸ் போட்டுக்கணும். தென் கிரெடிட் சைடு நம்ம அசெட் ருபீஸ் போட்டுக்குவோம். ஸோ இதில் எது நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வரும் அப்படின்னா, ஓப்பனிங் வருமா வராது, பர்ச்சேஸ் வருமா வராது, சேல்ஸ் வருமா வராது. ஆனால் க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு வரும். க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடும் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடும் வரும் அப்படின்னு ஆல்ரெடி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பார்க்கும்போது நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க 11th. ஸோ அதனால் இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை மட்டும் நம்ம 4000 எடுத்துகிட்டு போய் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு போடணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அண்ட் 31st March 2019 ஸ்டாக் ஆன் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 4000. ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ அடுத்தது பாருங்கள், எக்ஸைஸ் சம்மு. ஸோ எக்ஸைஸில் 12th சம் பாருங்கள், நான் ஓரலாக சொல்கிறேன். 12th சம்மை பொறுத்த வரைக்கும், ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் ஷோ ஹவு டு த ஐட்டம் சப்ஸ்கிரிப்ஷன் வில் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st. ஸோ இதில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 50000, 2018 50000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு, 5000 2017க்கும் 7000 2019க்கும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இந்த 5000ஐயும் 7000ஐயும் நம்ம லெஸ் பண்ணணும். பிகாஸ் ப்ரீவியஸ் இயரையும் நெக்ஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம லெஸ் தான் பண்ணுவோம், ஆட் பண்ண மாட்டோம். அந்தந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018. 2018 அவுட்ஸ்டாண்டிங் 6000 இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணணும். ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ₹4000 was received in advance. 2018க்கு 4000 அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் 48000 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 13th சம். 13th சம்மில் என்ன மேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 13th சம்மு ரொம்ப ஈஸி. ஸோ லிசன் பண்ணுங்கள். ஹவு த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார் தூத்துக்குடி யங் பாயினர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 13th சம்மை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி டெபிட் சைடு எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட்டும் கிரெடிட் சைடு இன்கம் அமௌண்ட்டும் போட்டுக்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டலாக இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தேர் ஆர் 100 மெம்பர்ஸ். ஸோ 100 பேர் இந்த அசோசியேஷனில் இருக்காங்க. அதில் 25 மெம்பர்ஸ் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, 25 into 100 போட்டோம் அப்படின்னா 2500. இந்த 2500 நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா, இன்கம் சைடு. பிகாஸ் இட் இஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடு பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு 100 into 25 equal to 2500 நம்ம அமௌண்ட் காலத்தில் போடுவோம். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் இது மட்டும்தான் வரும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்ன? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் நமக்கு 2500 அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ப்ரீ அட்வான்ஸ்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை லயபிலிட்டி சைடும், அது இல்லாமல் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் அது நம்ம எங்கே போடுவோம், அசட் சைடும் போடுவோம். ஸோ பாருங்கள், இதில் எது அவுட்ஸ்டாண்டிங் எது அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பை த எண்ட் ஆஃப் இயர் 10 member has not paid. 10 member கொடுக்கல, அப்போது இது அவுட்ஸ்டாண்டிங். ஸோ பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் எந்த பக்கம் போடுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு போடுவோம். ஸோ 10 into 25 10 into 25 போட்டால் எவ்வளோ வரும், 250. ஸோ 250 அப்படிங்கிறது நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா, அசட் சைடு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், இப்போது லயபிலிட்டி சைடு என்ன போடுவோம் பாருங்கள். தேர் சப்ஸ்கிரிப்ஷன் பட் 4 member as paid to the next year in advance. 4% வந்து அட்வான்ஸ்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. அப்போ என்ன மேம் போடணும் அப்படின்னா, 4 into 25. 4 into 25 எவ்வளோ, 1000. ஸோ
லயபிலிட்டி சைடு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 1000 அப்படின்னு போட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக அந்த சம்முக்கு ஆன்சர் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்து சம்மில் பாருங்கள் ஹவு வில் த ஃபாலோயிங் அப்பியர்ஸ் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் மார்த்தாண்டம் உமன்ஸ் கல்ச்சுரல் அசோசியேஷன். நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 13 பொறுத்த வரைக்கும் என்ன சேல் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் 16,000 அந்த ஓப்பனிங் ஸ்டாக் அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடும்போது இந்த கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எந்த சைடு வரும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் சைடு தான் வரும். ஒருவேளை சேல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது மட்டும் எந்த சைடு வரும் அப்படின்னா இன்கம் சைடு வரும். அதை மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் மெட்டீரியல் 16,000ஓட ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 84,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 lakh கிடைக்கும். அந்த 1 lakhோட க்ளோசிங் ஸ்டாக் 10,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 19,000 கிடைக்கும். ஸோ 19,000 போட்டோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு எப்பயுமே என்ன வரும் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான் வரும். இந்த 10,000 க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் 19,000 10,000 பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த சம்மை ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் நோட் எடுத்து கண்டிப்பாக போடுங்க. சம்ஸை அப்பப்போ நடத்தும் போதே அப்பப்போ நோட்டில் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.